morning. காலை வணக்கம். You can sit down. எனக்கு எல்லாரும் அமரலாம். சொன்ன மாதிரி ஃபாதர் 2 வாட்டி வந்திருக்காரு. First you came to Philippines 2 times, you know. 1993 or 1993, 94 you came one time. And then you came together with Elder Timothy. 2017. Yeah, you came 2 times. தமிழால வர மாட்டேங்குது, பிலிப்பின் முடியும், தமிழ்ல வராது. It's good to be in the house of the Lord. Good to be in the house. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. And we want to sing one song, ஒரு பாடலை பாட போகிறோம். right? I think the musician please come. It's one of my favorite Tamil songs. இசை வாசிக்கிறவங்க முன்பாக வாங்க. Today we were singing. All the songs that we sang today is bringing us to fix our eyes on Jesus. And so, what must be our response going to be when to fix our eyes on Jesus? நம்ம பாடலை பாடினோம், அந்த பாடல் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதான ஒரு பாடலாக இருந்தது. ஸோ நம்ம பாடலை பாடும்போது ஆக்சுவலி நம்ம எதை கவனிக்க வேண்டும்? Yes, we will take our communion later. நம்ம இதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க போகிறோம். But the response is But really powerful. நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கணும்? Very slowly. நம்மளுடைய எதிர்வினை அதை குறித்து தான் எதிர்வினை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
You can never stop loving Jesus Christ. ஆண்டவரை நேசிக்கிறதை நிறுத்தவே முடியாது. You know this song we just sang. பாடலை இப்போ பாடணுமே. It's a beautiful song. இது ஒரு அழகான பாடல். I don't know many Tamil songs. எனக்கு நிறைய தமிழ் பாடல்கள் தெரியாது. Right? My Tamil songs are all in the 80s. என்னுடைய தமிழ் பாடல் எல்லாம் 1980 அந்த டைம்ல உள்ளது. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம். But for 40 years I've been involved in the Philippine missions. 40 வருடங்களாக இந்த பிலிப்பீன்ஸ் மினிஸ்ட்ரியில் நான் இன்வால்வ் பண்றதுனால So tend to forget Tamil song. நிறைய தமிழ் பாடல்கள் மறந்து விட்டது. But as one other beautiful song the Lord has given, help me to learn the song. ஒரு அழகான ஒரு பாடலை கற்றுக்கொள்ள. It's also another beautiful song. And all of them are singing the song. All the Tamil churches are singing. எப்பொழுதுமே தமிழ் பாடல் சபைகளில் பாடுகிற பாடல். What was the song yesterday I was singing? Isaac was no, not the one. One of the popular song. இல்ல உங்க நாமம் உயரணும் என்று மேலே அடையணும் பாடுவேன் பாடுவோம் Hallelujah. This is one of the beautiful songs. Now why am I singing this thing? I'm talking about this. ஏன் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், our life நம்முடைய வாழ்க்கை centered in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவிலே மையமாக இருக்கிறது. One of the major defect and major deception that people are having, ஒரு பெரிய ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற துரோகம் என்னவென்று சொன்னால், we think we are the center and God the Father, Son and the Holy Spirit are surrounding us. நம்ம நினைக்கிறோம் நம்ம நடுவில் இருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி. So every time when we talk about problems and difficulties, yes, we all have. நம்ம எப்பொழுதுமே கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகளை பற்றி நம்ம பேசும்பொழுது உண்மையாலுமே அதையெல்லாம் நமக்கு இருக்கிறது தான். We are not the center. ஆனால் நாம் அதுக்கு மையம் அல்ல. We should never be the center. நம்ம மையத்தில் இருக்க முடியாது. It has to be Jesus Christ. அது எப்பொழுதுமே இயேசுவாக தான் இருக்க முடியும். You know Matthew 6:33, 6:33 மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. He said, "Seek ye first the kingdom of God." சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், and his righteousness, அவருடைய நீதியையும் தேடுங்கள், and all these things, இவைகள் எல்லாம் shall be added. நம்மளுக்கு கூட்டி கொடுக்கப்படும். And what is the thing will be added? என்னென்ன காரியங்கள் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது? You look at verse 32. அந்த 32வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். The Gentiles, புறஜாதிகள், they look for the things, what to eat, what to wear, where to stay. எதை உடுத்த வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். These are all the basic needs. இதுவெல்லாம் நமக்கு அடிப்படை காரியங்கள். And yet Jesus say, ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், your Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற தேவன் knows all your needs. உங்களை எல்லாருடைய தேவைகளும் தெரியும். And therefore, அதனாலே don't worry about those things. அந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். But you seek his kingdom, ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தையும் and his righteousness, அவருடைய நீதியும், and all these things shall be added. அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். I've been in the mission field, mission church planting for 40 years. 40 வருடங்களாக இந்த மிஷன் ஊழியங்களிலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். I went to the Philippines in 1986. 1986 நான் பிலிப்பீன்ஸுக்கு போனேன். The Lord spoke to me to go to the Philippines. ஆண்டவர் என்னிடத்துல பேசினார் பிலிப்பீன் தேசத்துக்கு. And he told me that Iloilo is a place. அந்த இலோயிலோ என்ற பகுதிக்கு தான் போக வேண்டும் என்று சொன்னார். I was there. நான் அங்கே இருந்தேன். I don't understand the language. எனக்கு அந்த பாஷை புரியாது. I don't like the food. அங்க இருக்கிற சாப்பாடு எனக்கு பிடிக்காது. Saltish. அது ரொம்ப உப்பாக இருக்கும். Very sweet. ரொம்ப இனிப்பாக இருக்கும். யாரும் சில்லி கொடுக்க மிளகா சாப்பிட மாட்டாங்க. காரம் சாப்பிட மாட்டாங்க. There's no curry powder. அது கறி பவுடர் இருக்காது. No chapati, no தோசை. சப்பாத்தி தோசை இதெல்லாம் இருக்காது. I don't like the food. அங்க இருக்கிற சாப்பாடு எனக்கு பிடிக்கவில்லை. I don't understand the language. அவங்களுடைய பாஷை மொழி எனக்கு தெரியாது. I don't like the lifestyle. அவங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையும் எனக்கு பிடிக்காது. I complained to the Lord. ஆண்டவரிடத்தில் நான் முறையிட்டேன். Why on earth you asked me to plant a church here? என்ன ஆண்டவர் இந்த இடத்துல வந்து சபை கட்டும்படி சொல்லி இருக்கிறீங்க? He sent me to a place like God forsaken place. அந்த அவரை அனுப்புற இடம் வந்துட்டு ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு இடம். That's my thinking. அது என்னுடைய எண்ணமாக இருந்தது. Went to a place to seek his kingdom.
நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற வேளையிலே with a $200 support every month. அந்த 200 சிங்கப்பூர் டாலர் என்னுடைய சம்பளமாக இருந்தது. How to survive? எப்படி அதை கொடுத்து நம்ம And வாழ முடியும்? and so they felt so generous that they increased to 350. அவர் ரொம்ப ஒரு மனரமிவா இருந்ததுனால இன்னொரு 300 ரிங்கிட் தான் ஏத்தி கொடுத்தாங்க. When the rental of the place is $150. அங்க இருக்கிற வாடகையே $150 ஆயிடும். So financially it was difficult. பொருளாதாரத்திலே ரொம்ப கஷ்டமா இருந்தது. I could have complained. நானே அந்த காரியத்தை குறித்து அதிகமா முறையிட்டு இருக்கலாம். I can write letters. கடிதம் போட்டிருக்கலாம். Asking people to support. அவங்க எனக்கு உதவி செய்ய முடியாங்க. But I refused. ஆனால் அதை நான் செய்யவில்லை. Because the Lord told me to seek His kingdom. ஆண்டவர் சொன்னார் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். His righteousness. அவருடைய நீதியை தேட வேண்டும் என்று சொல்லி. And I was seeking that. நான் அதை தேடினேன். The Lord provided. ஆண்டவர் எல்லாவற்றையும் அருளினார். I told my son, I got 3 children. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். I mean, pastor was introducing that my family is very what do you say, pastor? Beautiful, special. My family is a united nation. All right? I married a Filipina. நான் பிலிப்பின் பெண்ணை right, and my daughter married a African. என்னுடைய மகள் ஒரு ஆப்பிரிக்காக்காரரை and my son married a Chinese. என்னுடைய மகன் வந்து ஒரு சைனீஸை கல்யாணம் பண்ணார். So I asked my third son, என்னுடைய மூன்றாவது பிள்ளை இருக்கிறார். So whom will you marry? அந்த மூன்றாவது பிள்ளை யாரை திருமணம் பண்ணுவார்? Maybe a Russian. மேபி ரஷ்யாக்காரங்களா இருக்கலாம். So it's a united nation. ஒரு யுனைடெட் நேஷன். Somebody asked me, one of the Salem member asked me, hey pastor, சபையில இருந்து என்ன கேட்டாங்க, are you okay your daughter marrying a African? உங்களுக்கு ஓகேவா நீங்க மகள் வந்து ஆப்பிரிக்கரை கல்யாணம் பண்றாங்களே? I married a Filipino. நானே ஒரு பிலிப்பினோ தான் கல்யாணம் பண்ணேன். What can I say? நான் இத பத்தி என்ன சொல்ல முடியும்? My requirement is only one condition. என்னுடைய கேட்கிற காரியம் ஒன்று மட்டும் தான், must be a believer. அவங்க ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். Have to be a believer. அவங்க ஒரு விசுவாசியா இருக்க have to be a worshipper of Jesus. தேவனை இயேசுவை துதிக்கிறவர்களா have to be one who's walking with Jesus. ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். And I have no problem. எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. Why? ஏன்? It's because when we fix our eyes on Jesus, நாம் நம்முடைய கண்களை இயேசுவின் இடத்தில் பதிய வைப்போம். and when we choose and when we obey Jesus, நாம் அதை ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம ஓபி பண்ணும்போது the word of God is the one that changes our life. ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நம்மை மாற்றி நடத்தும். The word of God is the one that brings us closer together. கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனிடத்திலே நம்மை சேர்க்கிறது. It's not culture. நம்முடைய கலாச்சாரம் அல்ல. It's not the language. நம்முடைய மொழி அல்ல. It's not the food. நம்முடைய சாப்பாடு அல்ல. It's the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். This is still a problem today in many parts of the world. இன்னைக்கு உலகத்திலே நிறைய இடங்களில் என்ன ப்ராப்ளம் என்று சொன்னால், we preach Jesus, நாம் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், but we don't live in the kingdom. நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் வாழ்கிறதில்லை. We preach churches, நாம் சபையிடத்திலே பிரசங்கம் பண்ணுகிறோம், but we are not allowing the kingdom to transform our culture. ஆனாலும் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய கலாச்சாரங்களை மாற்றுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். I'm not talking about the dressing. நான் நம்முடைய உடுத்துகிறதை பற்றி பேசவில்லை. I'm not talking about the language. நான் நம்முடைய மொழியை குறித்து நான் பேசவில்லை. I'm not talking about the food. நான் சாப்பாடு குறித்து நான் பேசவில்லை. But I'm talking about the way, the world view of how we think. நம்மளுடைய முழுமையான நம்முடைய சிந்திக்கிற தன்மை எப்படி என்று சொல்லி I got to stray away, but let me give you one thought. இந்த காரியம் குறித்து நான் சொல்கிற முக்கியமான காரியம் என்று சொன்னால், I was talking to a Christian brother. நான் ஒரு கிறிஸ்தவரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். And then he said, I need to attend a special meeting. அவர் சொன்னார், ஓகே, அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் விசேஷ கூட்டத்துல போக வேண்டும். 30th day of memorial. 30வது ஞாபகார்த்த ஆராதனைக்கு போக வேண்டும். Who practices that? அதை யாரு அபியாசப்படுத்தினார்கள்? இந்த 30 நாள் கொண்டாடுகிறது. Who practices the 8 days, the 16 days, the 30 days? Who practice? No, Hindus. Hindus practice that. இந்து ஜனங்கள் தான் இந்த 30 நாள் 16 நாள் இதெல்லாம். That is their religious belief. அது அவங்களுடைய நம்பிக்கை. They believe that the dead loved one spirit will come. அவங்க அப்படி நம்பினார்கள், இறந்தவர்களுடைய ஆவி இப்படியாக வரும் என்று சொல்லி. That's their belief.
அவர் அவருடைய நம்பிக்கை. But what is our kingdom belief? பட் நம்மளுடைய தேவராஜ்யத்தின் நம்பிக்கை என்ன? Our loved one who died has gone to the heaven. நம்மளுடைய அன்பானவர்கள் இறக்கும் பொழுது அவர்கள் பரலோகத்தில். Do you think the Bible said they will come to visit us? வேதம் சொல்லுகிறது அவர்கள் மறுபடியும் திரும்பி வந்து Will நம்மளை they come? விசிட் பண்ணுவாங்க. Will they remember you? அது அவர் நம்மளை இன்னும் நினைக்கிறதுக்கு நினைவில் இருக்க போகிறது. They will not pray for you. They will not remember you. அவங்க நம்மளை ஜெபிக்க முடியாது, நம்மளை நினைவில் கொள்ள முடியாது. Why? ஏன்? Because when they enter into the glory of Jesus, அவர்கள் தேவனுடைய மகிமையிலே சேர்ந்த the glory of Jesus is so vast, they have no time to think about you and me. இயேசுவினுடைய மகிமை மிகவும் பிரதானமானதா இருக்கிறது. அவர்கள் நம்மை குறித்து யோசிக்கிறதுக்காக. But why Christians have to practice? ஆனால் ஏன் கிறிஸ்தவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள்? That is a cultural thing that they continuing without allowing the kingdom to transform their life. அந்த கலாச்சாரம் தான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடையாக இங்க கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். This is a problem today. இதுதான் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்கிறது. So we need to allow the word of God to transform our life. நாம் தேவனுடைய வார்த்தையினுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இடம் கொடுக்க We need வேண்டும். to allow the kingdom culture to change us. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் நம்மை மாற்றும்படியாக நம்ம இடம் கொடுக்க வேண்டும். We are not citizens of the earth. நம்ம இந்த உலகத்தினுடைய பிரஜைகள் We அல்ல. are kingdom citizens. நம்ம தேவ ராஜ்யத்தின் We பிரஜைகள் represent the kingdom. நாம் தேவ ராஜ்யத்தின் கூடியவர்களாக இருக்கிறோம். That is why when believers from different nations come together, there's only one king all of us have, and it is a king who changes us. That's why we can have unity because of Jesus. இதுதான் நம்ம கவனிக்கிறோம். எல்லா ஜாதி ஜனங்களும் ஒன்றாக வந்து ஒரே ராஜாவை தான் நீங்க ஆராதிக்கிறார்கள். அதற்காக தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். So even though we are talking about the kingdom, நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினாலும் we always face warfare. நாம எல்லாருமே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை சந்திக்கிறதா இருக்கிறோம். We always face problems. நம்ம எல்லாருமே பிரச்சனையை சந்திக்கிறதா இருக்கிறோம். Because the enemy, the one doesn't want the church to advance the kingdom of God. ஏன்னா சத்துருவுக்கு இந்த சபையானது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக போகக்கூடாது என்று அவனுடைய திட்டமாக இருக்கிறது. So he allows problem to come. அவன் நம்ம எல்லா விதமான பிரச்சனை மத்தியிலும் He allows difficulties to come. அவன் நமக்கு பிரச்சனை கஷ்டங்களை Even கொடுக்கிறான். temptations நம்முடைய பொறுமையை சோதிக்கிறான். to distract us. நம்மளை அவன் வேற வழிபடுத்துகிறான். But you and I, நீங்களும் நானும் when we fix our eyes on Jesus, நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய கண்களை பதிய வைப்போம். we are fixing our eyes on His kingdom. அவருடைய ராஜ்யத்தில் நம்முடைய கண்களை பதிய வைக்கிறோம். And so our trust is in the kingdom. So நம்மளுடைய நம்பிக்கை விசுவாசம் அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறது. As I was telling my son, my youngest son who is 22 years old, என்னுடைய கடைசி மகன் 22 வயசு அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். he marry a Russian. See, I'm not sure. I don't say. I have no right to say whom he cannot marry because I already married foreigners. All right. நான் யாரையும் இந்த ஊர்ல திருமணம் பண்ண நான் சொல்ல முடியாது. because நானே வேற இனத்தினர் தான் நான் திருமணம் பண்ணேன். And so I said to him, son, நான் சொன்னேன் என்னுடைய மகனிடத்துல, மகனே, I went to the Philippines. நான் பிலிப்பினிடத்துல போனேன். As a poor missionary. நான் ஒரு ஏழை மிஷனரியாக போனேன். 40 years later, 40 வருடங்களுக்கு பிற்பாடு I'm still a poor missionary. நான் இன்னும் ஒரு ஏழை ஊழியக்காரராக தான் இருக்கிறேன். There's no changes. எந்த ஒரு சேஞ்சஸும் அதுல இல்ல. But the goodness of the Lord, ஆனா என்ன ஒரு ஆண்டவருடைய நன்மை என்று சொன்னால், has provided everything for the family. குடும்பத்துக்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்திருக்கிறார். And the Lord has taken care of you. ஆண்டவர் பாரு உன்னையே அவர் பாதுகாத்துக்கிறதுக்கு. And I also told him அவரிடத்துல சொன்னேன் that in 1999 or 2000 I made a covenant with the Lord. நான் அவரிடத்துல சொன்னேன் 1999 அல்லது 2000ல நான் தேவனிடத்திலே ஒரு made a contract. உடன்படிக்கை பண்ணேன். And the contract was, I will take care of your churches. நான் ஆண்டவரிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்தேன். நான் உம்முடைய சபையை நடத்துவேன், டேக் கேர் பண்ணுவேன். But you must take care of my family. நீங்கள் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். The Lord didn't say anything. ஆண்டவர் ஒன்றும் சொல்லவில்லை. But in the last 30 years, ஆனால் இந்த 30 வருடங்களை பார்க்கும் பொழுது the Lord has been taking care of my children. ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக்கிறார். Directing them, guiding them. அவர்களை நடத்துகிறார், அவர்களை வழி நடத்துகிறார். While I'm taking care of His churches. நான் தேவனுடைய சபையை பார்த்துக் கொள்ளும் பொழுது அவர் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்கிறார். So I don't need to worry. அதனால எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை.
Because when you seek the kingdom of God நாம் தேவனுடைய ராஜ்யத்தை and தேடுகிறோம், His righteousness, அவருடைய நீதியை தேடும் பொழுது all these things shall be added. எல்லா காரியங்களும் நமக்கு கூட The கொடுக்கும். Lord knows the needs of our children and our grandchildren. ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும். God's grace was also upon them. ஆண்டவருடைய கிருபையும் அவர்கள் மீது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். So what we are called to do is to seek His kingdom. சோ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய தேவ ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். Are we seeking His kingdom? அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோமா? Yes, we are joyful about Jesus Christ. யா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சந்தோஷப்படுகிறோம். When the joy of the Lord becomes our strength, ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வரும் பொழுது two things will take place. இரண்டு காரியங்கள் நடக்கிறது. One is the joy, the zeal for the house of God. கர்த்தருடைய சபையை குறித்ததான பக்தி உரையாக்கம் உண்டுகிறது. And the second is the zeal for the work of God. ஆண்டவருடைய ஊழிய காரியங்களை நம்மளுடைய பக்தி உரையாக்கம் வருகிறது. You know, I want to tell Isaac, don't stop the worship just now. நான் ஐசக் எடுத்து சொன்னேன். I want you to tell him. நான் ஏன் சொன்ன ஆராதனை நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி. Because there was something taking place in the midst of worship. ஏன்னா ஆராதனை வேளையிலே சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. The Lord was directing our eyes on Him. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அவரை நோக்கி பார்க்க உதவி செய்து But கொடுத்தார். because we are constrained by time, நம்ம சில வேளையில நேரங்களை பார்க்கிற வேளையிலே and we look at our watch, நம்மளுடைய கடிகாரத்தை கவனிக்கிறோம். so we say, I need to stop. நம்ம உடனே ஆராதனை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். But what the Holy Spirit wants to do is bring us to enter into the kingdom revelation. ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை நம்ம கொண்டு வர வேண்டும். How can we enter into the kingdom revelation? நாம் எப்படி ஆண்டவருடைய தேவன் ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடுகளை நம்ம போக முடியும்? Is when we spend that time with Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நேரத்தை செலவிடும் பொழுது. In my church planting, I have one main strategy. நான் சபைகளை ஸ்தாபிக்கிற காரியத்திலே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். I've learned that and I'm using it. அதை நான் கற்றுக்கொண்டு அதை நான் பயன்படுத்துகிறேன். In the Philippines, in Cambodia, in Thailand. தாய்லாந்துல, கம்போடியா, பிலிப்பீன்ல இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் நான் பயன்படுத்துகிறேன். I've seen tremendous result in Philippines. The success. ஆனா அந்த காரியத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சக்சஸ் என்ன சொன்னால் வெற்றி. Prayer walk. ஜெப நடை. Walking while intentionally praying while you are walking. சோ நம்ம நடக்கிற வழியிலே இன்டென்ஷனலி நம்ம ப்ரே பண்ணிட்டே போறோம். Any place I go to, I will walk. நாம எந்த இடத்துக்கு போனாலும் நான் நடந்து ப்ரே பண்ணுவேன். This morning I was in the hotel. நான் இன்றைக்கு ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். So where I was staying, I walked all the way to the McDonald's. இன்றைக்கு அந்த காலை வேளையிலே நான் ஹோட்டல்ல இருந்து மெக்டானல்ட்ஸ் ரொம்ப தூரம் சார். 1.1 kilometer. Alright. அவர் இந்த ஹோட்டல்ல இருந்து அந்த மெக்டானல்ட்ஸ் சிரியாக்கு away and then I prayed back. Now what am I doing? நான் அதை ஏன் அந்த மாதிரி செய்கிற வழியிலே what the Lord has to say. I want to know the spiritual atmosphere. So நான் என்ன கவனிக்கிறேன் அந்த ஆவிக்குரிய நிலைமை காரியங்களை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறேன். Because we want the kingdom of God to come. நான் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். So in order for me to pray, I need to hear. So நான் அந்த காரியங்களை குறித்து நான் ஜெபிக்கிற வேளையில அதே வேளையில என்ன நடக்கிறது என்று நான் கேட்க வேண்டியது. So அந்த காரியங்களை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. And this is my practice. So இதை நான் எப்பொழுதுமே பயன்படுத்துவது உண்டு. Whichever countries I go. So நான் எல்லா இடத்துக்கு போனாலும் சரி. So 3 years ago I was in Perth, Australia. நான் 3 வருடங்களுக்கு முன்பாக நான் ஆஸ்திரேலியா பெர்த்ல இருந்தேன். I will go every year. நான் ஒவ்வொரு வருடமும் அங்கே போவேன் to do my grandfather duty. என்னுடைய தாத்தா என்ற வேலையை அங்க செய்யறதுக்கு போவேன். I got 3 grandsons over there. அங்க 3 பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க. Now I'm going to KL because I got 1 grandson in KL. கேரள ஒரு பேரப்பிள்ளை இருக்காங்க. அங்க நான் போறோம். Not only I'm an international family, my family also staying in international countries. நான் என்னுடைய ஃபேமிலி மட்டும் இன்டர்நேஷனல்ல என்னுடைய நாங்க தங்கி இருக்கிறதும் இன்டர்நேஷனல்ல தங்கி இருக்கோம். Right? Every morning at 6 I will go for my walk. ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு காலையிலே நான் நடந்து போவது உண்டு. I'm doing that for nearly 30 years in the Philippines, in Singapore.
30 வருடங்களாக நான் பிலிப்பீன்ஸ்லயும் சிங்கப்பூர்லயும் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். And when I went to Perth, நான் ஆஸ்திரேலியா பெர்த் போயிருக்க வேளையிலே I did it at 6 o'clock. சோ நானும் அதே போல 6 மணிக்கு எழுந்திருந்தேன். And what's the temperature? 6 மணிக்கு அங்க During winter? அங்க வின்டர் டைம்ல குளிர் காலத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? 7-8 degrees. 7-8 டிகிரி தான் இருக்கும். So I wear 5 clothing within me. நான் ஒரு 5-6 சட்டையை போட்டு Wear cap. மேல தலையில Wear தொப்பி face போட்டு mask. மாஸ்க்லாம் Look போட்டு like a terrorist. ஒரு தீவிரவாதி மாதிரி போயிட்டு And with a glove. அந்த கிளவுஸ்லாம் கைவரெல்லாம் போட்டு நான் நடந்து போய் வந்தேன். So I've been doing that. நான் அதை செய்வதுண்டு. And there's one morning I asked the Lord. சோ ஒரு நாள் காலையிலே நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன், Why Perth is spiritually very dry? ஏன் இந்த பெர்த் பட்டணம் வந்து ஆவிக்குரிய நிலைமையில ரொம்ப வறுமையா இருக்கிறதுன்னு சொல்லி. But when you go to churches, நான் சபைகளுக்கு போகிற வழியிலே their life, அவங்க ஜீவன் இருக்கிறத they're பார்க்கிறேன். singing and praising Jesus. அங்க எல்லாரும் துதி ஆராதனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. But after the service over, ஆனா ஆராதனை முடிக்கிற வேளையிலே when they go to the community, எல்லாரும் அந்த சமூகத்துக்கு போன பிற்பாடு very dry. அங்க ரொம்ப மிகவும் வறுமையா இருக்கிறது. No hunger, no thirst, no desire to know God. ஆண்டவரை குறித்து தான் எந்த ஒரு பசி தாகம் எண்ணம் ஒன்றும் இல்லை. Yeah, generally they are well supported, financially they are supported. பொருளாதார ரீதியில அவர்கள் ரொம்ப ஜெனரஸாக ரொம்ப தாராளமாக உதவி செய்கிறார்கள். Majority of them may not have any needs. நிறைய பேர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. And so there's no need for them to know God. அதோ ஆண்டவரை தெரிந்து கொள்கிறதான ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. So I was asking the Lord for a few days. கொஞ்ச நாட்களாக ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தேன். So one morning, ஒரு நாள் காலையிலே when I was walking back from Hammond Road, அந்த ரோட்ல இருந்து நான் பின்னர் பகுதியாக வரும் பொழுது I saw some wordings were written in the sky, in my spirit. சோ நான் ஆவியிலே வானத்திலே பார்த்தேன், ஒரு விதமான வசனம் எழுதப்பட்டிருந்துச்சு. It stated down there, அந்த எழுதப்பட்டிருந்த வசனமானது Christless society. இயேசு ஜனங்களை நேசிக்கிறார். இயேசு இல்லாத ஜனம், Because of prayerless Christianity. ஜெபம் இல்லாத கிறிஸ்தவர்கள் என்றார். That is what the Lord wrote. சோ அந்த இடத்துல நான் எழுதுறது என்ன கவனித்தேன் என்று சொன்னால் இதை நான் பார்த்தேன். The reason why the society is very dry because very few people are praying for the salvation. Very few people are praying for the work of God to take place in the city. சோ அந்த இடத்துல மிகவும் குறைவான ஜனங்கள் தான் ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய ரட்சிப்புக்காகவும் தேவனுடைய வல்லமைக்காகவும் தேவனுடைய காரியங்கள் அங்கே வெளிப்பட வேண்டும் சொல்லி மிகவும் குறைவான ஜனங்கள் தான் ஜெபம் பண்ணுகிறதா இருக்கிறார்கள். Many are in the church. நிறைய பேர் சபையில் இருக்கிறார்கள். Few are outside praying. ஆனால் கொஞ்சம் பேர் தான் வெளியிலே ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். The society has no hunger and desire for God because the church is not praying. அங்க இருக்கிற சமூகமானது எந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் தாகம் காரியங்கள் ஒன்றுமே இல்லை. காரணம் அங்கே ஜெபம் இல்லாமல் இருக்கிறது. My first experience of seeing what was written in the spirit was in 1997. 1997 தான் முதலாக என்னுடைய ஆவியிலே நான் இப்படிப்பட்ட காரியம் எழுதப்பட்டதை நான் உணர்ந்தேன். I was asking the Lord, where is the next place to plant a church? நான் ஆண்டவரிடத்திலே ஜெபப்படி கொண்டு அடுத்த சபை எந்த இடத்திலே நான் ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி. And so I took a group of young people. நான் ஒரு சில வாலிபர்களை கூட்டிக் கொண்டு and then we visited about 7 to 8 villages. நான் ஒரு 7-8 கிராமங்களை நாங்கள் சந்திக்க போயிருந்தோம். I never felt anything in my spirit. சோ நாங்கள் எங்களுடைய ஆவியில நான் எந்த ஒரு பயணம் பண்ணி இல்ல. So next day மறுநாளிலே we went to another mountain range. சோ இன்னொரு ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதியான இடத்துக்கு போனோம். Dusty road. அது ஒரு at that time தூசி நிறைந்த மண் ரோடு. And so we were going up and we visited another 8 to 10 villages. நாங்க இன்னும் ஒரு 7-8 கிராமங்களை அப்படியே சுற்றி போய் சந்தித்து கொண்டிருந்தோம். So on my way back, நாங்கள் திரும்பி வருகிற வேளையில் I stopped at one village. நான் ஒரு கிராமத்துல நின்றேன். So when I get out from the jeepney, அந்த jeepney Philippine way, அந்த வாகனத்துல இருந்து நான் இறங்கிட்டு I had a peace in my spirit. So அந்த இடத்துல எனக்கு ஒரு சமாதானம் வந்தது ஆவியிலே. And I said, this is the place. நான் சொன்னேன், இந்த இடம் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். And there was the village office about 100 meters away. அங்க ஒரு அந்த கிராமத்தினுடைய அந்த ஆபீஸ் வந்து அங்க இருந்துச்சு. So I was walking towards the village office. அந்த ஆபீஸ்க்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிற வேளையிலே at the entrance above the door is stated tribal center.
அந்த வாசலுக்கு மேலாக எழுதப்பட்டிருந்துச்சு ட்ரைபல் சென்டர்னாக்கா மலைவாசிகளுடைய இடம் என்று சொல்லி. So when I was walking toward, I saw above that, அதற்கு மேலாக written in the spirit, ஒரு என்னோட ஆவியிலே ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. church planting movement. சபை ஸ்தாபிக்கிற காரியம் என்று சொல்லி. So I knew that this place, நான் அப்போ தெரிந்து கொண்டேன் இந்த இடம் தான் where God wants to start a church, ஆண்டவர் சபையை ஆரம்பிக்கிறதான இடம் என்று சொல்லி. but not just a church. அது சபை மட்டுமல்ல, but they will plant churches. அது இன்னும் அநேக சபைகளை ஸ்தாபிக்கிற இடம் என்று சொல்லி. So I went back to the city, Iloilo city. நான் அந்த இலோயிலோ சிட்டிக்கு நம்ம டவுன் அந்த பட்டணத்துக்கு I asked a friend of mine, நான் என்னுடைய நண்பரிடத்தில் போய் கேட்டேன், can you help me? நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? Every Thursday I want you to go to this village. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் நீ இந்த கிராமத்துக்கு போக வேண்டும். Go around the village. அந்த வாகனத்தை அந்த கிராமத்துக்கு போய் சுற்றி pray for them. அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். Pray God's blessing over there. ஆண்டவர் அந்த இடத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. No preaching. எந்த ஒரு பிரசங்கமும் இல்லை. You bless them. அவங்களை ஆசீர்வதிக்க மட்டும். If people ask you, what are you doing there? So ஆண்டவர் ஜனங்களுக்கு கேட்கலாம். I'm here to pray that Jesus will bless your village. So யாரும் கேட்டாக்க நீங்க என்ன சொல்லணும், இந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். They asked me, அவர்கள் என்ன கேட்டார்கள், where will I stay? So நான் எங்க தங்குவேன் என்று சொல்லி. I don't know. என்ன சொன்னேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. You can sleep anywhere you want. நீ எங்க வேணாலும் போய் தங்கிக்கலாம். So he will sometimes sleep on the street corner. சில வேளை அந்த சாதாரண ஒரு இடத்துல அங்க படுக்க வேண்டியதா இருந்துச்சு. And he will sleep under the shade. ஒரு மூலையில ஒரு 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 sometime when he miss the vehicle, he will sleep in the chimney to go there first thing 4 or 5 o'clock in the morning. சில வேளையில இடத்தெல்லாம் விட்டுட்டாக்க அவர் அந்த வாகனத்தில் தங்க வேண்டியதா இருக்கும். But he was going there to pray. ஆனாலும் அவர் அந்த இடத்துல போய் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். Around the village. அந்த கிராமத்தை சுற்றி சுற்றி ஜெபிக்க வேண்டும். No preaching. எந்த ஒரு பிரசங்கமும் இல்லை. Only to pray. ஜெபிக்க மட்டுமே. For 2 years. 2 வருஷமாக அவர் அப்படியே செய்து வருகிறார். So but few weeks after he started going, 2-3 வாரங்களுக்கு பிற்பாடு அவர் அங்க போன பிற்பாடு the Lord opened the door of blessing. ஆண்டவர் அங்கே ஒரு ஆசீர்வாதமாக ஒரு இடத்தை திறந்து கொடுத்தார். And that place was, அந்த இடம் பேரு, right? No, the place of blessing was. Okay. அந்த இடத்துல கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களோட met a friend along the way to the mountain. அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு இருக்கிறவர்களே அங்க ஒரு நண்பர் கிடைத்தார். No, he met his friend. அவருடைய நண்பரை அங்க சந்தித்தார். So he asked, where are you going? நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டார். I'm going to this village. நான் இந்த கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று. So where do you stay? அங்க நீ எங்க தங்குவேன்னு அந்த நண்பர் கேட்டார். Street corner somewhere. நான் சொன்ன அந்த ரோட் ஓரத்துல சைடுல எங்கயாவது படுத்திருப்பேன். So what did, oh okay, you go and tell the village headman, அந்த கிராமத்துடைய தலைவரிடத்துல போய் சொல்லுங்க, you are my friend. நீங்க என்னுடைய நண்பர் என்று சொல்லுங்க. So he went straight to him. அவர் அதே போல அந்த the village headman opened the house and let him stay. உடனே அந்த கிராமத்துல வீடு திறந்து கொடுத்தாங்க. And so we provide, whenever he goes, he bring food, rice, and so you can cook and eat together the family. So அவர் இப்பொழுது அந்த போகும்போதெல்லாம் சாப்பாடு கரையில எடுத்துக்கொண்டு போய் அங்க சமைச்சு அங்க ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. I said you can only preach to the village headman and his family. That's all. So நான் சொன்னேன், நீ அந்த கிராம தலைவருக்கு மட்டும் பிரீச் பண்ணா போதும், மற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. And so he was doing that. அதை அவர் அப்படியே செய்தார். But for 2 years he was praying over the village. ஆனாலும் பாரு கவனிங்கள், அந்த 2 ஆண்டுகளாக அவர் அந்த கிராமத்தை சுற்றி மற்றும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Now there was a Baptist church there. அங்க ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபை இருந்துச்சு. And with that for 5 years. In Jerusalem. அங்க ஒரு 5 வருஷமா அந்த பேப்டிஸ்ட் சபை இருக்கு. With 10 members. ஒரு 10 விசுவாசிகள் மட்டும். 10 members. Yes. And so for 2 years we were walking around. 2 வருஷமாக அதை சுற்றி சுற்றி நாங்க ஜெபிக்கிறோம். Then we sent 2 ladies. அங்க 2 பெண்கள் அனுப்பப்பட்டோம். As our missionary. அங்க மிஷனரிகளாக அங்க அனுப்பினோம். They continued the prayer walk. அவங்களும் கூட சேர்ந்து அங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And then 6 months later, 6 மாதங்களுக்கு பிற்பாடு we had a medical mission. அங்க ஒரு மருத்துவ சேவை நாங்கள் want to find out what's the climate like. அங்க இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது. 300 old people came. அவர் 300 பேருக்கு மேல வந்தார்கள். Only 3 children had accepted Jesus. 3 பேர் தான், 3 சின்ன பிள்ளைங்க தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. Year 2000. 2000ல. Today, இன்றைக்கு that church அந்த சபையானது has 120 people. 120 சபைகள் விசுவாசிகள்.
have 6 churches in the other village. அங்கிருந்து இன்னும் பக்கத்துல 6 கிராமங்கள்ல 6 சபைகள் கட்டப்பட்டிருக்கு. The church planting is going on. அங்கே சபை ஸ்தாபிக்கப்படுகிறது போய்க்கொண்டே இருக்கிறது. Last week my wife was there. போன வாரத்துல என்னுடைய மனைவி அங்கே இருந்தார்கள். She likes it. அவங்க சொன்னாங்க அங்க தங்குறது ரொம்ப ஆசையா இருந்தாங்க. Next year அடுத்த வருடம் I'm planting 3 more villages, church planting in 3 villages in the area. அந்த பகுதியிலே இன்னும் ஒரு 3 கிராமங்களை நான் 3 திருச்சபைகளை கட்டுகிறோம். Why? எதற்காக? Because we want to seek the kingdom of God first. காரணம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டியதா இருக்கு. And his righteousness. அவருடைய நீதியை தேட வேண்டியதா இருக்கு. You see church, the reason why we want to do prayer walk. கவனிங்கள் பிரியமானவர்களே, நாம் ஏன் இந்த ஜெப நடைன்னு சொல்லிருக்கோம். It's because the church, you and I are saved to work with the Lord. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதை ஆண்டவரோடு சேர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. The Lord didn't save us so he can bless us at all times. So the Lord didn't save us so he can bless us. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லவில்லை நம்மள ரட்சிக்கப்பட்டு நம்மள ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். He will bless us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். But he saved us so that we can work with him. So நாம ரட்சிக்கப்பட்டதை அவரோடு கூட சேர்ந்து பணி செய்ய வேண்டும். And do you know what the Lord wants to do it through the church? ஆண்டவர் நம்முடைய சபையின் இடத்துல மூலமாக என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறார் தெரியுமா? In John 14:12, if you are mistaken, Jesus said what? The things which I did you will do and greater works will you do because I'm going to my Father. யோவான் 14:12 நம்ம வாசிப்போம். Can somebody read? Is it there? அவருடைய கால்கள் Is it 14:12? 14:12. மெய்யாகவே மெய்யாகவே No. Okay. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியையும் செய்வான். Amen. Hallelujah. But the question is, are we doing the greater things? நாம இந்த கேள்வி என்னவென்று சொன்னால் நாம் உண்மையாலுமே பெரிய காரியங்களை செய்கிறோமா? In 2 Chronicles 16:9, Old Testament, 2 Chronicles 16:9, 2 நாளாகமம் 16 first part, verse 9. 9வது வசனம். There are 2 parts, one is the negative, one is positive. Right? 2 Chronicles 16:9. 16 9வது வசனம். 2 நாளாகமம். நம்மை பற்றி உத்தம இருதயர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இதை முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். That's what the Lord said. The eyes of the Lord moves to and fro, looking for a heart that's committed to His will, aligned with His purpose, aligned with the will of God. And you know what God said? He will show Himself strong and mighty through that person. இந்த இடத்துல நம்ம வசனத்தை கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எப்படி இந்த இடத்துல எப்படியான காரியங்களை வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்களா என்று ஆண்டவர் கவனிக்கிறார் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. And God is saying the same thing today. ஆண்டவர் அதே காரியத்தை இன்றைக்கு நம்ம இடத்துல சொல்லுகிறார். He wants to do greater things through you. நாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மூலமாக செய்கிறார் என்று சொல்லி. And God wants to do through His church. ஆண்டவர் திருச்சபை மூலமாக தான் செய்ய விரும்புகிறார். I went there as a single man. நான் அங்கே ஒரு தனி மனிதனாக தான் போனேன். So I was joking with my son. I went with one. நான் தனி மனிதனாக தான் போனேன். And I come back with 4. நான் திரும்பி வரும்போது 4 பேராக திரும்பி. My wife and my 2 sons. My 2 children. All right? I was just joking with them. நானும் என்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட நாங்கள் திரும்பி வந்தோம். When I went there, நான் அங்க போன வேளையிலே there's not a single soul. அங்கே ஒரு ஆத்துமாவும் இல்லை. Started the work with ground zero. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து மிகவும் கீழ்ப்பகுதியில் That means no souls, nothing. அந்த இடத்துல எந்த ஒரு ஆத்துமா யாரும் ஒண்ணுமே இல்லை. I mean, no souls except Christ. But only one verse.
ஆனாலும் ஒரே ஒரு வசனம் தான். The Lord gave me the verse in December 1986. 1986 12ஆம் மாதத்திலே ஆண்டவர் வசனத்தை கொடுத்தார். Ephesians 3:20. எபேசியர் 3:2 3:20. 3:20 எபேசியர் 3:20. Ephesians 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹalleluya. Now to him who is able to do exceedingly abundantly beyond what we think nor ask, according to the power that is working within you. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. It is God who multiplies. So it is the Lord who multiplies. ஆண்டவர் தான் எல்லா காரியங்களையும் அங்கே விருத்தி அடைய செய்கிறார். He is able to give you more. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைய கொடுக்க. I'm not talking about your financial need. I'm not talking about your material possession. நான் நம்முடைய சொத்து, நம்முடைய பண காசு, இந்த செல்வத்தை குறித்து நான் அங்க பேசுறேன். So the Lord is able to give. அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியும். But I'm talking about the kingdom. நான் இங்கே ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறேன். When you and I are set our hearts to do what God's will is saying, God will multiply. நாம் ஆண்டவரிடத்திலே அவரோடு கூட சேர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இதோ பெரிய காரியங்களை செய்வார். So I was telling my son, my younger son, more younger son. நான் என்னுடைய கடைசி பையனிடத்திலே பேசினேன். Right, he's 6.3. அவருடைய வளர்த்தி 6'3" and 110 kilo. அவர் 110 கிலோ இருப்பார். Right, he's my youngest. அவர்தான் என்னுடைய கடைசி பையன். Right. So when I push him, I can fly. He can push back and fly. நான் அவரை தள்ளும் பொழுது அவர் என்னை தள்ளினா நான் பார்த்துருவேன். So I was telling him, நான் அவர்கிட்ட சொன்னேன், I said, when you put your heart and mind to do what God has asked you to do, நீர் முழு மனதோடு முழு சிந்தையோடு ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னார். God wants to show himself strong and mighty through you. ஆண்டவருடைய வல்லமையான காரியம் உன் மீது வெளிப்படும். So when I first went to Philippines, did I have anything, any vision, any image? Did I have any expectation? நான் அந்த பிலிப்பின் இடத்துல ஆரம்பத்தில் போகும்பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பு, எந்த ஒரு காரியம், எந்த ஒரு சிந்தனை எண்ணமும் இல்லாமல் தான் I don't know. எனக்கு ஒன்றுமே தெரியாது. But I want to be faithful. ஆனாலும் நான் உண்மையாக இருக்க வேண்டியது. Doing what he has asked me to do. ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே செய்ய உண்மையாக இருக்கிறேன். And then respond to the needs. ஆண்டவர் என்னுடைய தேவை காரியங்களை குறித்து நான் அங்கே And as we respond to the needs, நான் அந்த காரியங்களுக்கு வினையாற்றும் பொழுது growth was taking place. அங்கே வளர்ச்சிகள் காணப்பட்டது. My first batch was 7. We started a church with 7 students. அந்த 7 மாணவர்களிடத்திலிருந்து நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். We had a first retreat in November 87 with 14 students. நம்மளுடைய அந்த முகாம், நம்ம நடத்தின முகாமிலே 1987ல நடத்தின முகாமில் 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. In March 1988, half the students went back home. 1988ல பாதி பேர் அதுல அவர்கள் போய்விட்டார்கள். So we were talking. So நாங்கள் அது குறித்து பேசிக் I was கொண்டிருந்தோம். telling my wife, already married at that time. அந்த டைம்ல நான் திருமணமாகி என்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருந்தேன். Young people, listen carefully to my testimony. வாலிபர்கள் தயவு செய்து இந்த என்னுடைய சாட்சியை கவனமாக கேளுங்கள். I shared this in Salem and they were all laughing. நான் சேலம் சர்ச்சில் நான் ஷேர் பண்ணேன், எல்லாரும் சிரிச்சாங்க. When the Lord told me to start the work in Philippines in 1986, 1986ல ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை பிலிப்பீன்ஸ்ல ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது I told the Lord, நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், I will not start unless you give me a wife. நான் ஊழியத்தை ஆரம்பிக்க போவதில்லை, நீங்கள் எனக்கு மனைவி கொடுத்தால் மாத்திரமே நான் ஊழியத்தை ஆரம்பிப்பேன் என்று சொன்னேன். Right? And then Pastor Bani came over to Iloilo. பாஸ்டர் பாணி அவர்கள் அந்த பிலிப்பீன்ஸ் இலோயிலோக்கு வந்தாங்க. So I told him, நான் அந்த பாஸ்டர் இடத்துல சொன்னேன், God spoke to me ஆண்டவர் சொன்னார் என் இடத்துல to start a church here. இங்க தான் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சபையை ஆரம்பிக்க வேண்டும். He said, okay, I bless you. சரி, அவங்க வந்து ஆசீர்வதிச்சாங்க. When I told him, give me a wife, நான் சொன்னேன் எனக்கு ஒரு மனைவி வேண்டும் என்று சொல்லி. then Pastor Bani asked me, பாஸ்டர் பாணி என் இடத்துல கேட்டாரு, anybody?
யாராவது இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. I said, I somehow like one girl, நான் இங்க ஒரு பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, but I have not approached her. நான் இன்னும் அவங்க இடத்துல பேசவில்லை. I want your blessing. ஆனா நீங்க எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை சொல்லணும். As a pastor, you tell me whether that woman is to be my wife. நீங்க ஊழியக்காரரா இருக்கிறபடினால நீங்கள் எனக்கு சொல்லுங்க, அந்த பெண் வந்து எனக்கு ஏற்றவளா இருப்பாளா? If she is the one, அப்படி நீங்க அந்த பெண்ணு தான் எனக்கு என்று சொன்னா, then I will start courting her. அதுக்கு அப்புறம் நான் அவங்களோட பேசுறேன். If she is not the one, அப்படி நீங்க இல்லன்னு சொன்னீங்கனாக்கா, then I will not court. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். Because you cannot start a work as a single man. சோ காரணம் என்னன்னு சொன்னா, நாம் தனியாக ஊழியத்தை ஆரம்பிக்க முடியாது. You need someone. நமக்கு யாராவது துணை தேவை. Especially in a country like Philippines where majority are ladies. ஏறக்குறைய இந்த பிலிப்பீன்ஸ் தேசத்துல நம்ம பார்க்கும்போது அதிகமான பெண்கள் இருக்கிறபடினால, and so you are open for temptation if you are single. நம்ம தனியாக இருப்போம்னு சொன்னால் நிறைய விதமான சோதனைகளுக்கு தள்ளப்படுவோம். So the Lord gave me, ஆண்டவர் எனக்கு showed me this is the woman going to be my wife. சொன்னாரு, உண்மையாலுமே இந்த பெண்ணு தான் என்னுடைய மனைவி என்று சொல்லி. I courted her. சோ அதுக்கப்புறம் நான் அவரிடத்துல பேசி I got married with her. அவங்களை நான் Then we started the work together. அதுக்கப்புறம் நாங்கள் அவரோட கூட வாழ்ந்தோம். And we were doing it. So I told my wife, நான் மனைவியிடத்துல சொன்னேன், the students are being home. இந்த மாணவர்கள் எல்லாம் அவர்கள் போகிறார்கள் அவங்களுடைய வீட்டுக்கு. We need to visit them. அவங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம போய் சந்திக்கணும். We want to encourage their faith. அவர்களுடைய விசுவாசத்தை நாம உற்சாகப்படுத்த வேண்டும். So we went over to one village. அந்த ஒரு கிராமத்துக்கு போய் அந்த ஸ்டூடண்ட், There were 3 students. அங்க ஒரு 3 மாணவர்கள் இருந்தார்கள். And then they want to grow. அந்த மாணவர்கள் வளர்றதுக்கு விருப்பமுடையவர்களா இருந்தாங்க. So I asked the parents of one of the boy, அந்த ஒரு பையனுடைய பெற்றோர்கிட்ட பேசினோம், can we conduct a Bible study in the place? நான் இங்க வந்து ஒரு வேத ஆராய்ச்சி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி. The father said can. அவங்க சொன்னாங்க செய்யலாம் அப்படின்னு. So we started a Bible study in the house. சோ நாங்க அந்த வீட்டிலே ஒரு பைபிள் ஒரு வேத ஆராய்ச்சி ஆரம்பிச்சோம். 3 students, 3 மாணவர்கள், and that family of 4. அந்த குடும்பத்திலே 4 பேர். Within 1 year, ஒரு வருஷத்திலே we had 30 people. நாங்களுக்கு ஒரு 30 பேர் அங்கே, And we started a church. அங்கே ஒரு சபையை ஆரம்பித்தோம். Now that church அந்த சபை has 400 people. இப்போ ஒரு 400 விசுவாசிகள். My Iloilo City Church, where I first started with a student center, அந்த இலோயிலோ பட்டணத்திலே நாங்கள் ஆரம்பித்த அந்த மாணவர்களுடைய அந்த கூட்டம், we have 600 people. அப்போ இப்போ அங்க ஒரு 600 விசுவாசிகள் இருக்காங்க. And our churches are all growing. சோ நம்மளுடைய சபைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Let me tell you a testimony of the third church. அந்த 3வது திருச்சபை குறித்த சாட்சி சொல்லுகிறேன். Remember, I'm going prayer walk in Singapore, in Woodlands. சோ நான் என்னுடைய சிங்கப்பூர்ல நான் தங்கி இருக்கிற இடத்துல நான் பிரேயர் வாக் நான் போவேன். So one morning I was asking the Holy Spirit. சோ ஒரு நாள் காலையிலே நான் ஆவியானவரிடத்துல கேட்டேன். Okay, so this is I'm going to. I don't want you to confuse. In 1989, when I came to Singapore for 2 months, நான் 1989 1989ல நான் சிங்கப்பூருக்கு வந்திருந்த வேளையிலே, so we appointed a missionary, Finnish missionary, to station, to take care of the work on my behalf. சோ அங்க இன்னொரு மிஷனரியை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணோம். ஃபின்லாந்து தேசத்துல இருந்து அங்க ஒரு மிஷனரி நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி பாஸ்டருடைய ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். He can't really speak English. அவர் ஃபின்லாந்துக்காரர், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. Only the wife knows little bit of English. அவங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும். And so when I went back in October 1989, from Singapore to Iloilo. நான் சிங்கப்பூர் தேசத்துல மறுபடியும் நான் அக்டோபர் மாதத்துல நான் பிலிப்பீன்ஸ் போகும்போது, so they told me, அவங்க என்னிடத்துல சொன்னார்கள், that this old lady in the village, அங்க ஒரு கிராமத்திலே ஒரு வயதானவர், where they were staying, ஒரு வயதானவர் இருக்கிறாங்க, asking them to go to her village. அவங்க கேக்குறாங்க அவங்களுடைய கிராமத்துக்கு போக வேண்டும், go and preach the gospel. அங்க போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் சொல்லி அந்த வயதானவர் சொன்னாங்க. And the lady had been talking. சோ அந்த வயதானவர் அவங்க பாட்டு பேசி கொண்டு இருக்காங்க. So they say, you wait for Pastor Caleb to come back from Singapore. சோ அந்த மிஷனரி தம்பதிகள் அவங்க சொன்னாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, பாஸ்டர் கேலப் நாங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. So when I went back to Iloilo, சோ நான் மறுபடியும் இலோயிலோ தேசத்துக்கு அங்க போயிருக்கிற வேளையில அவங்க என்னிடத்துல வந்தாங்க. and I say, okay,
சரி நான் ஓகே போலாம்னு So சொன்னேன். around November, we went to the village. அந்த நவம்பர் மாதத்திலே நான் அந்த கிராமத்துக்கு போனோம். And my work is to walk around the village. என்னுடைய வேலை என்னது? இந்த கிராமத்தை சுத்தி நடக்கணும். And I saw any church, evangelical church there. அங்க ஏதாவது ஒரு சுவிசேஷ ஆவிக்குரிய சபை இருக்குதான்னு சொல்லி நான் கவனிக்கணும். If there's an evangelical church, அங்க ஒரு சுவிசேஷ சர்ச் இருந்துச்சுன்னா I will not start. அங்க நான் ஊழியத்தை ஆரம்பிக்க மாட்டேன். Because no need to compete. எதுக்காக நம்ம அங்க போட்டி போடணும்? We are serving the kingdom of God. சோ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கட்டுகிறோம். Let God through them. அவர்கள் அந்த இடத்துல காரியங்களை செய்ய வேண்டும் என்று So சொல்லி. there was no evangelical church. சோ அங்கே பார்த்தேன் எந்த ஒரு சபை ஆவிக்குரிய சபை இல்லை. So we started. அங்கே நாங்கள் சபையை ஆரம்பித்தோம். And so I asked the missionary to look after. நான் அந்த மிஷனரி தம்பதிக்கு சொன்னேன் நீங்க இந்த ஊழியத்தை கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. But பாருங்கள் 3 years ago, ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக when I was doing my prayer walk, இப்போ 3 வருஷத்துக்கு முன்பாக when I was doing prayer walk in Woodlands, நானே சிங்கப்பூர் தேசத்துல நான் இந்த பிரேயர் வாக்ல போய் I asked the Holy Spirit, நான் ஆவியானவரிடத்துல பேசினேன். why this old lady ஏன் எதற்காக இந்த வயதான மூதாட்டி asking the missionary to go to her village? ஏன் அவர்கள் அந்த அவருடைய கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள்? We don't know why at that time. எங்களுக்கு அந்த நேரத்துல அது எங்களுக்கு தெரியல. Then the Holy Spirit started showing to me. ஆனா இப்போ எனக்கு அது ஆவியானவர் என்ன சொல்லும் பொழுது In 1989 February, 1989 பிப்ரவரி மாதத்துல the missionaries came And that took from Finland. அந்த பின்லாந்து மிஷனரி தம்பதிகள் வந்தாங்க. And the husband don't speak English. அவர் இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரியாது. The wife speak little English. அந்த மனைவி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். So my wife and myself were helping them. So நாங்க தான் நானும் என்னோட மனைவி தான் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். Then they were looking for a place to stay. அவர்கள் தங்குவதற்கான இடத்தையும் தேடிக் கொண்டிருந்தார்கள். So we were looking around. So நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த இடத்துல இது So one afternoon he called me. ஒரு நாள் மாலையிலே அவர்கள் இந்த இடத்துல கூப்பிட்டாங்க. Say, can you come over to the shopping mall? நீங்க இந்த ஷாப்பிங் மாலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. So I went there. நாங்க போனி And there was a signboard say house for rent. அங்க ஒரு சைன் போர்டு நான் பார்த்தேன் வாடகைக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி. Nice place, நல்ல இடம், fully furnished. நல்ல எல்லாமே fully furnished. So the missionary don't buy anything, just bring a suitcase. Only the suitcase. அவர்கள் just ஒரு பெட்டி மட்டும் எடுத்து வந்தாங்க. And so we went to talk to the owner. அவங்க அந்த ஓனர் இடத்துல போய் பேசுறாங்க. And the owner agreed to rent. அவங்க வாடகை கொடுப்பதுக்கு ஒத்துக்கொண்டாங்க. 9,000 pesos. பெசோ அவங்களுடைய கரன்சி 9,000. I say, wow, fully furnished 9,000, mine no finish 3,500. வீடு எல்லாமே மொத்தமா எல்லாமே சேர்த்து எல்லாம் அந்த வாடகைக்கு கொடுத்தாங்க. And we thought it's a blessing from God. So நாங்க நினைத்தோம் அது ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி. So we went to the place. நாங்க அந்த இடத்துக்கு போனோம். We just prayed. அங்கேயே தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். And they stayed. அங்கேயே தங்கி இருந்தோம். Next morning, மறுநாள் காலையிலே the wife called me. மனைவி கால் பண்ணாங்க. Can you come over? கொஞ்சம் இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி. I thought she wanted us to go and drink coffee. நான் நினைச்சேன் அவங்க எங்களை காபி குடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. So we went there. நாங்க அங்கே போனோம். And she showed to me அவங்க காட்டினாங்க that in their room, அந்த அவங்க அறையில not one of the room, அந்த அது ஒரு அறையில the night before, அந்த இரவு முதல் நாள் இரவுல they put some fruits. அங்க சில பழங்கள்லாம் வச்சிருந்தாங்க. Orange. சில பழங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. But morning, somebody have eaten. காலையில பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த பழம் எல்லாம் சாப்பிட்டாங்க. The banana and the oranges, somebody have eaten. யாரோ சாப்பிட்டாங்க. Not in one plate, scattered. அது சும்மா அப்படி இல்ல, எல்லாம் அப்படியே அலங்கோலமா கிடந்துச்சு. Could have come in. யார் வந்து அவங்க சாப்பிட முடியும் அந்த வீட்டுக்குள்ள? கதவெல்லாம் சாத்தி இருந்துச்சு. உள்ளுக்கே இருந்துச்சு. வெளியே இருக்க முடியாது. Everything was closed from inside. எல்லாமே உள்ளுக்கு தான் தாப்பால் போட்டுருக்கு. அப்ப வெளியில இருந்து யாரும் வர முடியாது. Window all closed from inside. எல்லா விதமான இந்த ஜன்னல்கள் எல்லாமே உள்ளுக்கு இருந்து எல்லாம் சாத்தப்பட்டிருந்துச்சு. So we don't know. எங்களுக்கு உண்மையிலே தெரியல என்ன நடந்துச்சு. So we say okay, we pray about it. சோ நாங்க அது கொடுத்து ஜெபம் பண்ணோம். Then after having coffee and went back. நாங்க காபி குடிச்சிட்டு நாங்க புறப்பட்டோம். Next day morning, மறுநாள் காலையில the wife called me. அந்த மனைவி அவங்க கால் பண்ணாங்க. Can you come? எங்களுக்கு மறுபடியும் திரும்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. I said okay. நாங்க நினைச்சோம் ஓகே போலாம். Same thing. Now more fruits, skins on the table.
இப்போ நாங்க பார்க்குறோம் இன்னும் அதிகமான பழங்களை சாப்பிட்டு அங்க பழங்களமா போடப்பட்டிருந்துச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி And you know what happened? இன்னும் தெரியுமா என்ன நடந்ததுன்னு சொல்லி? It's a haunted house. அது வந்து ஒரு ஒன்றரை தெரிந்தன Haunted house. There's a spirit there. பேய் பிடிச்ச வீடு அது. அதனால தான் ரெண்டல் வந்து 9,000. அதனால தான் அந்த ரெண்டுல வந்து குறவா கொடுத்துருக்காங்க. Fully furnished. ஃபுல்லா எல்லா Chinese order. எல்லா அதோட ஃபர்னிச்சர் என்ன சொல்றது எல்லா ஜாமான்களும் இருக்கு. தளவாடங்கள் எல்லாம் உள்ள. ரொம்ப சுத்த தமிழ். You only need to bring a suitcase. நாம ஒரு பெட்டியை நம்மளுடைய துணிப்படிக்கு தான் நம்ம பட்டி தான் எடுத்துட்டு வரணும். So it's 9,000 because it's a haunted house. அது வந்து ஒரு பேய் வீடு என்று சொல்லி. Alright, so we started praying, casting out the demons, sprinkle the blood of Jesus. அப்புறம் நாங்க ஜெபம் பண்ணோம். இயேசு ரத்தத்தை தெளிச்சு புடிச்சு எல்லாத்தையும் நாங்க Chase them out in Jesus' name. இயேசு நாமத்துல எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு. So after coffee, I went back. ஸோ நாங்க எல்லாம் காஃபி குடிச்சு நாங்க புறப்பட்டு போயிட்டோம். So next morning, மறுநாள் காலையிலே I was sitting waiting at the phone. நான் காலையிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கோல் வருமா அப்படின்னு சொல்லி. Hello. கோல் வரல. Alright. So this is what the Holy Spirit showed to me. இதுதான் ஆண்டவர் அபியோரின் இடத்தை காண்பித்தார். Everyone in the village knows this house is haunted. எல்லா அந்த கிராமத்தால் எல்லாருக்கும் தெரியும் அந்த வீடு வந்து ஒரு பேய் வீடு என்று And சொல்லி. this lady knows. அந்த லேடிக்கு அந்த அந்த பெண்ணுக்கு தெரியும். And she said, how can this white man with a white lady and a daughter can live in a haunted house? சோ எப்படி இந்த வெள்ளைக்காரரு பிள்ளைங்க மனைவியோட அந்த பேய் வீட்டுல அவங்க இருக்க முடியும்? And they stayed for few months. அங்க ஒரு சில மாதங்களா தங்கி இருக்காங்க. And this old lady realized that these people are not afraid of the demons. சோ அப்பதான் அவங்க அறிந்து கொண்டாங்க இவர்கள் அசுத்தாவிகளுக்கு பயப்படாதவர்கள். There's something in these people. அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. And when she saw that testimony, அந்த சாட்சி அவர்கள் பார்த்த பிற்பாடு that's why she said, come to my village. Come to my village. அதனாலதான் அந்த 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 வயதான பெண்ணு வந்து ஏன் என்னோட கிராமத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பு கொடுத்திருக்காங்க. You see, during prayer war, சோ நம்ம ஜெப நடையில இருக்கும் பொழுது the Holy Spirit will show you. ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். 2 years ago, 2 வருஷத்துக்கு I முன்பாக told the Lord, ஆண்டவரிடத்துல நான் say, சொன்னேன், I have a burden to pray for my Tamil speaking people in Woodlands. சோ நான் இந்த சிங்கப்பூர் வுட்லண்ட்ஸ்ல தமிழ் பேசுகிறவர்களுக்காக அவருடைய ரட்சிப்புக்காக எனக்கு ரொம்ப பாரமா இருக்குது. So I was praying. நான் அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And there were some foreign workers சோ அங்க சில வெளியில from India. And then every time I see them, Tamil சொல்லுவேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். Tamil. சோ அங்க சில அந்த ஃபாரின் வர்க்கர்ஸ் இருக்காங்க. அங்க நான் வந்து அவங்களுக்கு நான் தமிழ்ல சொல்லுவேன் இயேசு நேசிக்கிறார். Then I will tell them in Tamil, all right, இயேசு நம்புங்கயா. இயேசுவை நான் You விசுவாசிக்கிறேன். ask him for help through his blood. I just say that. சோ அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்று சொல்லி That's all. Every morning when I see them, I will tell them. நான் ஒவ்வொரு நாளும் காலையில அவங்களை பார்க்கும் பொழுது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். So one morning, சோ ஒரு நாள் காலையிலே I was walking prayer walk. I saw the guys. சோ நான் ஜெபத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒருவரை So I பார்த்தேன். got some vada for my wife, so I gave to them. சோ நான் கொஞ்சம் பலகாரம் வாங்கினேன், அதை அவங்களிடத்துல கொடுத்தேன். And then next few days later, ஒரு சில நாட்கள் கழித்து I saw only one guy. ஒரே ஒரு நபர் தான் அங்க இருந்தாரு. Then I asked, where's the other fellow? நான் கேட்டேன் வேற எங்க மத்தவர்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். And he went back to India. அவரு இந்தியா தேசத்துக்கு போய்விட்டாருன்னு சொன்னாங்க. And so I saw the guy was sitting there. சோ நான் பார்த்தேன் அந்த நபர் வந்து பக்கத்துல அங்க உட்கார்ந்திருந்தாங்க. Then I said, okay, கர்த்தர் நேசிக்கிறார். நான் சொன்னேன் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லி. And so I started walking. சோ நான் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன். Then the Holy Spirit told me, ஆவியானவர் என்னிடத்துல சொன்னாரு, give him some money. அவருக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. So I took $10, I gave to him. சோ நான் ஒரு $10 எடுத்து நான் அவங்கிட்ட கொடுத்தேன். And I said to him specifically, நான் அவர்கிட்ட சொன்னேன், Jesus asked me to give to him. நான் சொன்ன அவரிடத்துல இயேசு உங்ககிட்ட கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி. And he was shocked. சோ அவன் ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிட்டாரு. And then he was just tears in his eyes. சோ அவர் கண்கள்ல தண்ணீர் இருந்தது. So I left. சோ நான் கடந்து I வந்தேன். don't want to build a conversation. சோ நான் அதுக்கு மேல அங்க அவங்களோட பேசுறதுக்கு நான் இல்ல. And then a few days later, ஒரு சில நாட்கள் பிற்பாடு I saw him. அவரை மறுபடியும் அந்த நபரை பார்த்தேன். Then he stood up அவர் எந்திரிச்சு நின்று, and he said, do you remember giving me the money? சோ நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு நீங்க காசு கொடுத்தீங்களா அப்படின்னு I said, சொல்லி. yeah, Jesus asked me to give you.
நான் சொன்னேன் ஆமா இயேசு கொடுத்தாருன்னு சொன்னாரு. The night before, அந்த ராத்திரிக்கு முன்பாக he said he has sent all the money to India சோ நான் ஒரு எல்லா காசையும் அவர் இந்தியாவுக்கு அனுப்பிட்டாராம். and he has no money அவர் கையில அந்த ஒரு காசு இல்லாத for dinner. சோ நான் டின்னர் சாப்பிடுறதுக்கு காசு He இல்லாம asked his friend to buy cup noodles. சோ அவர் வந்து அவருடைய நண்பரிடத்துல அந்த கப் நூடல் And then he said, வாங்க சொல்லியிருந்தார். before he slept, சோ அவர் தூங்குறதுக்கு முன்பாக he said, whichever God in heaven, சோ நான் சொன்னேன் இந்த வானத்துல ஏதாவது கடவுள் இருப்பீங்கன்னு சொன்னா if you can hear me, நீங்க என்னுடைய கேட்பீங்கன்னு சொன்னா help me. எனக்கு உதவி செய்யுங்க. That's what he said. சோ நான் அதுதான் நான் சொன்னேன். And next day, நான் மறுநாள் காலையில Jesus told me to give him. Hallelujah. ஜீசஸ் உங்க கூட சொன்னாரு சொல்றீங்க நீங்க. So I was telling him, சோ நான் அவரிடத்துல சொன்னேன் whoever in heaven, the only person who heard your voice is Jesus Christ. சோ நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த வானத்திலே எந்த எல்லா கடவுள் மத்தியிலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு நான் சொன்னேன். That boy accepted Christ. அவர் அந்த நபர் ஆண்டவருடைய He ஏற்றுக்கொண்டார். experienced God's miracle. அவர் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்தார். And he went back. அவர் மறுபடியும் போய்விட்டார். The other guy who came back, அந்த இன்னொரு நபர் மறுபடியும் வந்தார். now that guy accepted Christ. அவர் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். He believes and he is experiencing the miracles of God. ஆண்டவருடைய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில Prayer அனுபவித்தார். walk is very powerful. சோ ஜெப நடை ரொம்ப முக்கியம். I saw one Indian guy in the coffee shop. நான் ஒரு காபி ஷாப்ல ஒரு தமிழ் ஒரு You know, my habit is whenever I see Tamil speaking people, I say, கர்த்தருடைய நேசிக்கிறார்கள். Amen. நான் எப்பொழுதுமே இந்தியர்களை கவனிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது நான் ஆண்டவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவேன். And so one morning, சோ ஒரு நாள் காலையிலே he was sitting there அவர் அந்த உட்கார்ந்துகிட்டு இருந்தார். and his face was, well palsy, the stroke of the face. சோ ஒரு சைடு The face was. Have you heard well palsy, stroke of the face? சோ ஒரு சைடுல அவருடைய முகம் அந்த பக்கவாதத்தால இழுத்து இருந்துச்சு. I should ask you what happened to you. சோ நான் கேட்டிருக்கலாம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. And he was telling me. சோ அவங்க சொன்னார்கள் இப்படி நடந்துச்சுன்னு Then சொல்லி. he said, the doctor said take 9 months to recover. சோ டாக்டர் சொன்னாங்களா 9 மாசம் பிடிக்கும் இது மறுபடியும் நார்மலா வரதுக்கு. I said, no, 3 months. நான் சொன்னேன் இல்ல 3 மாதத்துல இது நடக்கும் அப்படின்னு. We will pray for you. சோ நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Jesus can heal you. இயேசு இதை கண்டிப்பாக செய்ய And முடியும். I talked to him how to pray. நான் அவர்கிட்ட சொன்னேன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. And then 3 months, 3 மாதம் he was completely healed. அவர் முழுமையான பரிபூர்ணமான And he was sitting in the coffee shop. அவர் அந்த ஷாப்பிங் There was another lady in front. Sorry. Another lady. அவங்க இன்னொரு பெண் அங்க இருந்தாங்க. Then I told him, நான் அந்த பெண் எடுத்து சொன்னேன் 3 months you were healed, right? நீங்க 3 மாதத்துல சுகப்பட்டு கொண்டீங்க தானே. Because Jesus healed you. சோ இயேசு உங்களை சுகப்படுத்தினார். Now you tell this lady what happened to you. சோ நீங்க இப்போ இந்த பெண் எடுத்து சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு You சொல்லி. see, prayer walk opens a new door for God to use you to be effective in evangelism. சோ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை இன்னும் நல்ல எஃபெக்டிவா நல்ல பிரதானமா செய்யப்படுவதற்கு இந்த ஜெப நடை நமக்கு ரொம்ப அதிகமா Prayer தேவைப்படுது. walk, when you are walking around to pray, you are seeking God's kingdom to come. சோ நம்ம இதுல ஜெபத்திலே நடந்து போகிற வழியிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே நம்ம வரவைக்கிறதா இருக்கு. Whether it's families, சோ நம்ம குடும்பத்துல சரி on a shopping mall, சோ நம்ம or in வியாபார the இடத்துல சரி train, in the bus, அல்லது நம்ம பேருந்துல இருந்தாலும் சரி we can practice praying. சோ நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்க பழக முடியும். And my advice for prayer walk is because it also helps you to stay healthy. சோ நம்ம ஏன் இத பிரேயர் வாக்க சொல்றோம்னா அது நம்மள இன்னும் சுகமா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். So every day I walk 15 to 20,000 steps. சோ நான் எப்பொழுதுமே 15,000 to 20,000 நடை ஸ்டெப்ஸ் நான் Yesterday I walked 22,000 steps. சோ நேற்று மட்டும் நான் 20,000 நடை செய்தேன். Because I do that to pray. சோ நான் ஏன் அதை செய்கிறேன் அதை செய்யும் பொழுது You see, நான் ஜெபம் church, பண்ணுவேன். God knows your needs. சோ ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய தேவை என்ன. God cares for you. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறா இருக்கிறார். But you and I need to seek His kingdom first. நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். That's why the church exists. சோ அப்படிதான் அதுக்காக தான் இந்த சபை இருக்கிறது. We are not existing for God to bless us. சோ நம்ம சபை ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக இங்க இல்லை. God called us to
so that we will be a blessing in the community. So நாம் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பது. We will be a blessing in your workplace, in your school. So நம்முடைய பள்ளிக்கூடத்திலே நம்முடைய வேலையிடத்திலே எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. God wants to do that, release the blessing through you. So ஆண்டவர் நம்ம மூலமாக தேவனுடைய ராஜ்ய ஆசீர்வாதத்தை God wants to do great things through you. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மூலமாக செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். You know the Baptist church that was stayed in the mountain? அதான் அந்த மலைப்பகுதியில ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் இருந்துச்சு சொன்னாங்க தெரியுமா? 5 years with 10 people. அந்த 5 வருஷமா 10 மெம்பர் மட்டும் இருந்தாங்க. The church is still there. அந்த சபை இன்னும் அங்க இருக்குது. Now 15 people. இன்னும் 15 இப்போ 15 பேரா இருக்காங்க. But our church, நம்ம ஆரம்பித்த சபை 120. 120 பேரா மாறிடுச்சு. And we have 6 other churches. இன்னும் அநேக பக்கத்துல சபைகளை ஸ்தாபித்தோம். Why? ஏன்? Because that fellow is against the kingdom of God. So அவங்க என்ன செய்றாங்க? இந்த நம்முடைய திருச்சபைக்கு எகேன்ஸ்ட், அதாவது தேவராஜ்யத்துக்கு எகேன்ஸ்ட் காரியங்கள் செய்றாங்க. See church, when God says something to you, you obey. ஆண்டவர் நம்மிடத்துல ஏதாவது சொல்லுகிறவர்களே அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். And how do you obey? சோ நம்ம எப்படி கீழ்ப்படிய முடியும்? By one strategy is prayer walk. சோ ஒரு முக்கியமான திட்டம் என்னவென்று சொன்னால் இந்த ஜெபம். In Malaysia, I know the problem is the shop is 500 meters, you take a motorcycle to go there. மலேசியால என்ன ப்ராப்ளம்? 500 மீட்டர் கடை இருந்தாலும் நம்ம மோட்டார் பைக் வாகனத்துல தான் போறோம். If a shopping mall is 800 meters, you drive there. நம்மளுடைய ஷாப்பிங் மால் வந்து ஒரு 800 மீட்டர் தான், அங்கேயே நம்ம வாகனத்துல தான் சொன்னார்ல, ஒரு 1.1 kilometer is very far. But every morning I walk 6-7 kilometers. ஒவ்வொரு நாளும் காலையில நான் 6-7 கிலோமீட்டர் நடப்பேன். Yesterday was 9 kilometers yesterday morning. நேற்று மட்டும் நான் 9 கிலோமீட்டர் நடந்தேன். So 1.1 is very far. Short. Right? Church, practice walking. சபையானது நம்ம நடப்பதற்கு பழக வேண்டும். Not only you have to fix your eyes on Jesus. நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிவிக்கிறது மாத்திரமல்ல, You want the people in the community also to fix their eyes on நாம் Jesus. சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் இயேசுவை பார்க்க வைக்க வேண்டும். Because the church exists to seek the kingdom of God. சபை எதற்காக இருக்கிறது? ஆண்டவருடைய தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக. Christless society because of prayerless Christianity. இயேசு இல்லாத சமூகம், பிரேயர் இல்லாத கிறிஸ்தவர்கள் என்றார். It's because of that. பிரேயர் இல்லாத விசுவாசிகளுக்கு தான், அதனால தான் அந்த காரணம். It's time to change. சோ நாம் இப்போ I want to encourage you, every one of you. சோ நான் இன்றைக்கு உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். You go to you drive your car to a place, park the car 500 meters away. சோ நம்ம பாக்குறோம், வாகனத்தை எடுத்து போறோம், அது ஒரு 500 மீட்டர் தான். So you have to walk. நம்ம நடக்க வேண்டும். And while you're walking, you pray for the family. சோ நம்ம நடந்து போகிற வழியிலே நம்ம மற்றவர்களுக்காக Ask God to bless them. அந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணணும். Ask God to bless relations with them. அவங்களுக்கு அந்த காரியங்களை விளக்கப்படுத்த வேண்டும். You pass by Hindu temples, what you do? சோ நம்ம அங்க ஒரு கோயிலை நம்ம தாண்டி போனோம்னா அந்த என்ன செய்ய வேண்டும்? I have a temple near my house. என்னுடைய வீடு பக்கத்திலே தான் ஒரு பெரிய கோயில் இருக்குது. சோ பாஸ் பை தி ரோட். சோ எப்பொழுதும் அந்த கோயிலை தாண்டி தான் போவேன். And I'll pray for those people that when they are worshiping the idol, their eyes will be open to see Jesus. சோ நான் எப்பொழுதுமே அந்த இடத்துல போகும்போது சொல்லுவேன், ஆண்டவரே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் they want to see Jesus. Right? There's a mosque, there's a Chinese temple. So when I'm passing by, I'll pray that the worshippers' eyes will be open to know the truth and see Jesus and not his இந்த idol. மசூதி இருக்கும், சைனீஸ் டெம்பிள் இருக்கும், நான் எப்பொழுதும் போனாலும் உங்கள் கண்கள் திறக்கப்படணும், அவர்கள் உண்மையான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். By the school, I'll pray for the students' safety. I pray for the students' protection, and so that the eyes will be open. சோ நான் பள்ளிக்கூடத்தை தாண்டி போகும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நாங்கள் பாதுகாப்பு எல்லா காரியங்களும் வர வேண்டும் என்று சொல்லி, ஜனங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பு நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய அவர்கள் கண்கள் திறக்கப்படுதுன்னு சொல்லி. Because we are called to seek His kingdom. சோ நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக. And that kingdom, one strategy to seek the kingdom of God is walking and praying. சோ நம்ம அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், நாம் நடந்து ஜெபித்து ஆண்டவருடைய காரியம். Let me share one testimony before I end. இங்க ஒரு முடிப்பதற்கு முன்பாக ஒரு சாட்சி நான் சொல்லி முடிக்கிறேன். Remember, I have burden for the Tamil speaking people. சோ
சோ நான் எப்பொழுதுமே தமிழ் பேசுகிறவர்களுக்காக பாரம்பரியமா இருக்கிறேன். So I met this guy. சோ நான் இந்த மனிதனை சந்தித்தேன். And he told me that, oh, I will wait for my transport at 5:15 in the morning. காலை 5:15க்கு இந்த மாதிரி என்னுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்றேன். So I said, okay, I'll see you. சோ நான் சொன்னேன், ஓகே நான் உன்னை அந்த இடத்துல So சந்திக்கிறேன். I decided to get up and go there and meet him at 5 o'clock. சோ நான் யோசிச்சு வச்சுட்டேன், அவரை நான் 5 மணிக்கு அவரை நாம மீட் பண்ண போறோம் Tell அப்படின்னு. him, yes, உங்களை நேசிக்கிறார். சோ நான் போயிட்டு சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி. அவரோட உதவி கேளுங்க, அவரோட ரத்தம் மூலியமா உதவி கேளுங்க. அவரிடத்துல நீங்க கேளுங்க உதவி, கண்டிப்பா அவருடைய ரத்தத்தினால நமக்கு கிடைக்கும். So I was sharing that. சோ நான் அவரை கொடுத்து நாம And then one guy told me, you can also pray, ask Jesus to bless other people in your community. சோ நம்ம In the workplace. நம்ம ஜெபத்திலே நம்மளுடைய வேலையிடத்துல சரி, நம்ம மற்றவர்களுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி Now this is a Hindu guy. சோ இவர் ஒரு இந்து மனிதராக இருந்தார். So he told me. Then one of the day he told me. This is what he said to me. அவர் ஒரு நாள் என்னிடத்துல சொன்னார், Do you know to whom I prayed yesterday? உங்களுக்கு தெரியுமா நேத்து நான் யார் இடத்துல ஜெபம் பண்ணேன்னு சொல்லி? நான் சொன்னேன் தெரியாது சொன்னேன். He said, I prayed to Jesus. உங்களுக்கு தெரியுமா நான் இயேசுவிடத்துல ஜெபம் பண்ணேன்னு So சொல்லி. he shares his testimony. அவர் ஒரு சாட்சி சொன்னார். Because I told him that you can be a blessing for people in your workplace. Ask Jesus to help them, protect them through his blood. நான் சொன்னேன் நண்பரே, நீங்க உங்க வேலையிடத்திலே ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இயேசுவிடத்துல, உங்க மூலமா மற்றவர்கள் He was a ஆசீர்வாதம். cleaner. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளீனராக இருந்தார், சுத்தம் பண்றவராக. So when he was cleaning one of the toilet. சோ அவர் அந்த டாய்லெட்லாம் கழுவு பொழுது He heard a sound. சோ அவர் ஒரு சத்தம் கேட்டாராம். And he quickly ran out. அவர் ஓடி போய் பார்க்கும் பொழுது, You know the container, right? The 20-foot container. அந்த கண்டெய்னர், So the container dropped. சோ அந்த 20 ஃபீட் கண்டெய்னர் வந்து கீழே விழுந்திருக்கு ட்ரெயின்ல இருந்து. And there was a young Indian boy standing beside. சோ அங்க ஒரு பக்கத்துல ஒரு 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 இளைஞர் இந்தியன் நின்றுகிட்டு இருந்தார். And he was touching like that. சோ அவர் உண்மையாலுமே ரொம்ப ஆச்சு, இது பதட்டமாயிட்டாரு. So he asked what happened. சோ நான் கேட்டாரு என்ன நடந்துச்சு He அப்படின்னு. said, I was standing there. சோ நான் அங்க நின்று கொண்டிருந்தேன். And something told me I should walk out. சோ என்னமோ ஒரு உணர்த்துதல், நான் அப்படி இந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. And then the thing. And suddenly அந்த ஹேங் பண்ணிருந்த But you know what the cleaner said? the cleaner என்ன சொன்னாரு பாத்தீங்களா? I saw him earlier. சோ நான் ஏற்கனவே ஏர்லியாவே நான் அந்த மனிதனை And I பார்த்தேன். asked Jesus to protect him by his blood. நான் சொன்ன அந்த ஆண்டவர்ட்ட இயேசுகிட்ட சொன்னேன், இந்த பையனை ஆண்டவரை பாதுகாத்துக்கு நான் சொன்னேன். And true enough, the Lord protected him. அது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அந்த பையன் தப்பிக்கப்பட்டான். See, church, prayer walk is not only blessing someone, that people can be a blessing somewhere else. Amen. பிரேயர் அந்த ஜெப நடைன்றது நம்ம ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அவர்கள் மற்றவர்கள் ஆசீர்வதிக்க அவர்கள் மூலமா இன்னும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதாக Because இருக்கும். the church, you are existing to seek God's kingdom first. சபை இருப்பதற்காக காரணமே தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும். Don't look at our needs first. நம்முடைய தேவைகளை முதலாவது சந்திக்க வேண்டாம். When you seek His kingdom, God will take care of your needs. Amen. ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடினால் கண்டிப்பா ஆண்டவர் Why? Because He promised. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். That's why all the song we sang, the greatness of God. சோ நம்ம எல்லாம் பாடல்கள்லாம் பாடணும் ஆண்டவருடைய மகிமை குறித்து. We know God takes care. ஆண்டவருக்கு நமக்கு தெரியும், ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை தேவை சந்திப்பார். While God takes care of our needs, நாம் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற வேளையிலே you and I must take care of God's needs. நாம் ஆமென். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய காரியத்தை சந்திக்க And வேண்டும். what is God's needs? அவருடைய தேவை என்ன? He don't want anyone to perish. அவருடைய தேவை என்ன? ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. That's why He sent His Son Jesus. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பினார். Whoever believes in Him shall not perish, but shall have everlasting life. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். The desire of the Father is that everyone will come to know who Jesus is and become God's children. பிதாவாகிய தேவனுடைய வாஞ்சை தாகம் என்ன? ஒவ்வொரு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவில வந்து ரட்சிப்பை அடைய வேண்டும். We want God to bless us. நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் விருப்பம். What are we doing in return for God? சோ நாம பதிலாக என்ன செய்கிறோம்? What can we do to please Him? எது நாம் தேவனை பிரியப்படுத்த செய்ய முடியும்? Yes, worship is good. ஆராதனை ரொம்ப முக்கியம். Prayer meeting is good.
பிரேயர் ஜெப கூட்டம் ரொம்ப The word முக்கியம். of God is powerful. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். But the thing that touches his heart ஆனால் ரொம்ப முக்கியமா ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிறது is when one person receives Jesus ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது and heaven rejoices. ஆமென். பரலோகமே சந்தோஷப்படுகிறது. That is a desire of God. அதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. And that is what we as God's people, we as God's children, we as a church, we need to do every day so that God is pleased. அதனாலதான் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சபையாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக எப்பொழுதுமே இதை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. And what is that? அது என்ன தெரியுமா? When we preach the gospel. சோ நாம் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுங்க. When we pray for the salvation of the lost souls. ஆண்டவருடைய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் We பண்ணும்போது can do it through prayer walk. சோ நம்ம ஜெப நடையிலே சீக்கிர வேளையிலே And when one receives Christ, ஒரு ஆளு இயேசு ஏற்றுக்கொண்டால் that is a delight in heaven. அதுதான் உண்மையாலுமே பரலோகத்தை And சந்தோஷப்படுத்தும். that is what we are called to do every day. சோ அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாள் செய்ய அழைக்கப்படுறோம். What we are called to do, what we are doing must delight heaven. நாம் எதை செய்கிறோமோ, எதை செய்தாலும், என்ன காரியங்கள் இருந்தாலும் அது பரலோகத்தை சந்தோஷப்படுறதா இருக்க வேண்டும். And the greatest joy is salvation of the lost. சோ பிரதானமான சந்தோஷம் தேவனுடைய ரட்சிப்பு. And we must do that every day. அதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. And prayer walk is a strategy I want to encourage you to do. சோ நம்ம ஜெப நடையானது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. While walking, bless them. While walking, pray for the salvation. While walking, sing a song of His kingdom to come. நம்ம நடக்கிற வேளையிலே ஜெபிப்போம், இதோ ரட்சிப்பு வர வேண்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி Let's stand and pray. சோ நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமாக. Hallelujah. Father, we want to thank you and praise you. Your word says that when one soul receives Jesus, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் the whole heaven rejoices முழு பரலோகமே சந்தோஷப்படுகிறது. because one soul was taken away from the gates of hell. காரணம் ஒரு ஆத்துமா